உங்ககிட்ட யாராவது வந்து ₹57 இருக்கக்கூடிய பொருளை, அதாவது 57 ரூபீஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் சாக்லேட்டை 2780 ரூபீஸ்க்கு விற்றாங்கன்னா நீங்கள் வாங்குவீங்களா? அதனே நான் என்ன லூசு பையனா, அவ்வளோ காசு கொடுத்து நான் ஏன் வாங்க போகிறேன்னு தானே கேட்குறீங்க. வெல், இந்த ஒரு விஷயத்தை தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய, ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரங்க எல்லாரும் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ₹57 ₹2750 கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் 57 ரூபீஸ் வர்சஸ் 2780 ரூபீஸ். நம்மளுக்கு நிறைய இந்த ப்ரீமியம் பிராண்ட்ஸ் எல்லாம் தெரியும்ல. டிஆர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், லூயி வுட்டான் கேள்விப்பட்டிருப்போம், ப்ரடா கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இந்த பேசிக்கான பேக்ஸை இன்னொரு ஃபேக்டரி கிட்டேருந்து வாங்கி அந்த ஃபேக்டரியிலேருந்து வர்ற அதே ப்ராடக்டை இவங்களோட பேட்ஜை மட்டும் அட்டாச் பண்ணிட்டு அவங்களோட ஷோரூமில் வச்சு விற்கிறாங்க. விலை டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாங்குற விலை, அதாவது இவங்க சொந்தமாக இந்த பேக்கை செய்யல, அவங்களே அவுட் சோர்ஸ் பண்ணி சைனாலேருந்து வாங்குறாங்க. இந்த பேக்கை இவங்க வாங்குற விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4674 ரூபீஸ்க்கு இந்தியன் கரன்சி படி வாங்குறாங்க. வாங்கிட்டு அதே பேக்கை 2,27,960 ரூபீஸ்க்கு விற்கிறாங்க. அந்த பேக்குள்ளே உலகத்தையே வைப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. ரொம்ப நார்மலாக நம்ம வீட்டில் அம்மா போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பேக்கை 4500 ரூபீஸ் கிட்ட வாங்கிட்டு 2,30,000 ரூபீஸ் கிட்ட வந்து விற்கிறாங்க. அண்ட் அதையும் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பணக்காரங்க பயங்கரமாக கொண்டாடி வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த விற்கிறத ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது யாருனாலும் எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம். பட் அவங்க இல்லீகலாக ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சர்க்கிளில் இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மேலே இட்டாலியில் ஒரு மிகப்பெரிய கேஸ் போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோர்ட், மிலன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊர், இன்ஃபேக்ட் உலகத்தோட ஃபேஷன் கேபிட்டல்னே சொல்லுவாங்க, மிலன் அப்படிங்கிற ஒரு ஊரில் அங்கே இருக்கக்கூடிய கோர்ட் வந்து இந்த டிஆர் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பிராண்டை வந்து 1 இயருக்கு ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனில் பிராண்டே வந்து கோர்ட் வந்து 1 வருஷத்துக்கு கண்காணிக்கும், அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வச்சிருக்காங்க. அப்படி என்ன இவங்க பண்ணிட்டாங்க. அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் டிஆர். நம்ம இன்னைக்கு உலகத்தில் வியந்து பார்க்கக்கூடிய இந்த மிகப்பெரிய பணக்காரங்க, இந்த சினிமாலெல்லாம் காமிக்கிற ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், ஆர் இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஹை எண்ட் பேக்ஸ், ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்கேமை தான் இன்னைக்கு வீடியோவில் உங்ககிட்ட நான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் அதிர்ச்சியாக போகிறீங்க. அவங்க கையில் வச்சிருக்கிற பேக் வந்து முதலையோட ஸ்கின்னை யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்டதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? பைத்தான் பாம்பு இருக்குல்ல, பாம்போட தோலை வச்சு உருவாக்கியிருக்காங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆஸ்ட்ரிச் இருக்குல்ல, ஆஸ்ட்ரிச்சை தலைகீழ தொங்க போட்டு அதுலேருந்து உருவாக்கக்கூடிய பேக்ஸ்னு உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? மதன் என்ன மதன் சொல்கிறேன், அதுக்காக இவ்வளோ ₹1,00,000 கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அது எல்லாமே கோர்ட் முன்னாடி சப்மிட் ஆகிருக்குது. அண்ட் இன்னைக்கு அது எல்லாத்தையும் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிக்க போகிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு ப்ளோ யுவர் மைண்ட். ஏன்னா நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நானும் கற்றுக்கிட்டே உங்ககிட்டயும் ஷேர் பண்ண போகிறேன். பட் இந்த மாதிரி டெய்லி உலகத்தில் நடக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் என்னால் டெய்லி இந்த மாதிரி நடக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு பகலில் கூட வந்து சேர்க்க முடியும். ஸோ நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Now let's get started. Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கோர்ட் கேஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ July 3, 2024, அதாவது இந்த மாதம் தான் July 3 அன்னைக்கு இட்டாலியில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. இது உலகம் ஃபுல்லாக ஃபேஷன் ஹெட்லைன்ஸாக மாறிச்சு. அது என்னன்னா, மிலன் கோர்ட் ஜஸ்ட் பிளேஸ்ட் லூயி வுட்டான் டிஆர் பிராண்ட் அண்டர் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் அ இயர். 1 வருஷத்துக்கு அவங்க ரெண்டுமே மிகப்பெரிய பிராண்ட்ஸ், மல்டிபிள் க்ரோர் சம்பாதிக்கக்கூடிய பிராண்ட்ஸ். உலகத்தில் யோசிச்சு பாருங்க, ஒரு ஹேண்ட்பேக்காக அவன் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு விற்கிறான். 2 லட்சங்கிறது லோவர் லிமிட். நான் சும்மா டிஆர் பேக்னு சொல்லி சர்ச் பண்ணுங்களேன், நீங்களே சர்ச் பண்ணுங்க, கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விலை வந்து 4,87,000, 5,22,000, 3,23,000 அப்படின்னு அந்த விலையில தான் இருக்குது. ஸோ இவங்களே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு கம்மியான விலையை தான் காமிச்சிருக்காங்க. இந்த பேக் எல்லாத்துக்கும் அப்படி என்னதான் இருக்குங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கும்ல, அந்த கேள்வி தான் கோர்ட்டுக்கும் இருந்திருக்குது. ஸோ இந்த பேக் எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு, நான் சொன்ன மாதிரி ஒரு $2,500 $2,400 விலைக்கு வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி அவங்க ₹2,00,000 விற்கிறது வந்து அவங்களோட மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ். உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் அதுக்குள்ள போய் உழுகுறாங்க, அது அவங்களோட பிரச்சனை. பட் பிரச்சனை எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வாங்குற ஃபேக்டரி இருக்குல்ல, அதெல்லாம் ஒழுங்கான ஃபேக்டரியான்னு கேட்குறப்போ இல்லை அப்படிங்கிற பதில் ரொம்ப பெருசாக வருது. ஸோ இந்த கோர்ட் என்னென்ன கண்டுபிடிச்சு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைனாவில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டரி இருக்குல்ல, அந்த இருக்கிற ஃபேக்டரியிலையுமே வந்து இவங்க நல்ல செலவு பண்ணிலாம் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது இல்லை, இவங்க அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க. அங்கே ஏதாவது ஒரு லோக்கல் ஃபேக்டரி தான் செய்கிறாங்க. அந்த லோக்கல் ஃபேக்டரியில்
இன்னும் நிறைய பேக் செய்கிறதுக்கு அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸை வீட்டுக்கே விட மாட்டாங்களாம், அவங்க அங்கேயே நைட்டு படுத்து தூங்குங்கன்னு சொல்லுவாங்களாம். ஸோ பகலாக வேலை பார்த்து தான் இந்த பேக்ஸ்லாம் செய்யப்படுது. அண்ட் இந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து சைனீஸ் கூட கிடையாது, மோஸ்ட்டாக பக்கத்து கண்ட்ரி இருக்கும்ல, வியட்நாமாக இருக்கட்டும், மியான்மராக இருக்கட்டும், கொரியாவாக இருக்கட்டும், அங்கேருந்து நிறைய பேர் சைனாக்குள்ளே ரொம்ப ஏழ்மை காரணமாக வந்தவங்க. அவங்கள வந்து ரொம்ப ஏழ்மையான தொழிலில் வச்சுக்கிறதுக்கு, அதாவது சைனாக்காரன் வந்து இந்த வேலைக்கு வேலை பார்க்க மாட்டான் ஓகேவா, இந்த காஸ்ட்டுக்கு அவங்களுக்கு இந்த வேலையெல்லாம் கொடுத்து சைனீஸ் அவங்க கிட்ட வந்து சிட்டிசன்ஷிப்பே கிடையாது, அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரைட்ஸே கிடையாது அந்த நாட்டில், அவங்களே இல்லீகலா உள்ளுக்குள்ள வந்தவங்க. அவங்கள வந்து ஏன்னா அவங்கள தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும் கரெக்டா, அவங்கள வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு கேட்டு, ஏன்னா அவங்க ஒரு லீகலா ஒரு வேலை கிடைக்காது, அவங்கள ரொம்ப கம்மியான அடிமாட்டு விலைக்கு அவங்கள எடுத்து அவங்கள வந்து நைட்டு ஃபுல்லா நீ ஃபேக்டரியிலேயே தூங்கணும்னு சொல்லி அவங்கள வந்து அப்படி பகலா வேலை வாங்கி, அது போக என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டிவைசஸ் இருக்கும், இந்த பேக் எல்லாம் செய்யறதுக்கு க்ளூயிங் டிவைஸ் இருக்கும், கம் டிவைஸ் இருக்கும், ப்ரஷ் பண்ணுறதுக்கு ப்ரஷிங் டிவைஸ், எல்லாம் பேக் தானே, லெதர் தானே பேக்காக மாறுது. ஸோ இதெல்லாத்தையும் பண்ணுறதுக்கு டிவைசஸ் நிறைய இருக்கும், அந்த டிவைஸ்லாம் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், ஸோ தட் அவங்க கை காலையோ அடிபட்டுறக்கூடாது வேலை செய்கிறப்போன்னு. ஆனால் அந்த டிவைஸை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நேரத்தில் 2-3 பேர் அந்த டிவைஸில் வேலை பார்க்கலாம். அந்த சேஃப்டி டிவைசஸை கூட ரிமூவ் பண்ணிட்டு அவங்க கை போச்சுன்னா போச்சு, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணோன்னு இந்த டிவைசஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அங்கே வேலை பார்க்க வச்சிருக்காங்க. இது மிலன் கோர்ட்டுக்கு வந்த உடனே இட்டாலியில் இருக்கக்கூடிய கம்பெனி வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு லேபர் சட்டங்கள் இருக்குது. அதை டைரக்டா இந்த பிராண்டு டிஆர் பிராண்ட் வந்து அப்படி பண்ணலனாலும் சைனால இவ்வளவு கீழ்த்தனமாக மக்களை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு பிராண்டு கிட்டேருந்து நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுத்ததே தப்பு. நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்கன்னா அவன் எப்படி செய்கிறாங்கிறத பார்க்குறதும் உங்களோட கடமை தான் சொல்லிட்டு அவங்க ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனில் போட்டு வச்சிருக்காங்க. இதே தான் வந்து ஆப்பிளுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. நீங்கள் ஆப்பிள் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஒரு பெரிய எக்ஸப்ஷன்லாம் கிடையாது. ஆப்பிள் வந்து 14 Pro Max இருக்குல்ல, ஸோ 14 Pro வந்து ஆக்சுவல் காஸ்ட் செய்கிறதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40,000 rupees. அவங்க விற்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,30,000 rupees. 40,000 ரூபாய்க்கு தான் ஆப்பிளுக்கு வந்து செலவு இருக்குது ஒரு 14 Pro ஃபோன் செய்கிறதுக்கு. அதை வந்து அவங்க 1.3 lakh rupeesக்கு விற்கிறாங்க. பட் அது கூட ஒரு ஆப்ஷன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து இனோவேட் பண்ணுறாங்கன்னு. ஓகே ஃபைன், ஆப்பிளோட R&Dக்கு வந்து அவங்க செலவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் ஆப்பிள் இதை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய சைனீஸ் பிளான்ட்ஸ் இருக்குல்ல, அங்கே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அக்யூசேஷன்ஸ் வந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்பிள் சைனாலேருந்து இந்தியா பக்கம் வந்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் 15 Pro Max இந்த வருஷம் வரக்கூடிய ஐஃபோன் வந்து இந்தியாவிலே செய்யப்படும்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து நாட் ஜஸ்ட் அபவுட் திஸ் டிஆர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் ஓகேவா. நான் வந்து உங்ககிட்ட இங்கே மறுபடியும் வரேன். இந்த பேக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த 3 லட்ச ரூபாய் 4 லட்ச ரூபாய் பேக்கு, எனக்கு இந்த நியூஸை வாசிச்சோன்னே எனக்கு இன்னும் கேள்வி வர ஆரம்பிச்சிச்சு. ஏன் இந்த பேக்கை 3 லட்ச ரூபாய் 4 லட்ச ரூபாய்க்கு வாங்க போகிறாங்க, அப்படி இந்த பேக்கில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறப்போ ஐ வாஸ் ப்ளோன் அவே. பிகாஸ் நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களையும் ப்ளோ பண்ண போகுது. நாட் ஜஸ்ட் லூயி வுட்டான் மட்டும் கிடையாது, ப்ரடா, ஹெர்மஸ் அது எனக்கு தெரியல எப்படின்னாலும் ப்ரொனவுன்ஸ், நான் வந்து ஒரு ஃபேஷன் பர்சன் கிடையாது, பட் ஸ்டில் குச்சி, டிஆர் இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்குல்ல, இவங்களோட லெதர் ப்ராடக்ட்ஸுக்கு, லெதர் பெல்ட்டு, லெதர் ஷூ, அவங்களோட லெதர் பேகு இதெல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக விற்பாங்க, லட்சக்கணக்கான ரூபாய்க்கு விற்பாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து செய்கிறதுக்கு crocodile ஸ்கின், ஆஸ்ட்ரிச் ஸ்கின், பைத்தான் ஸ்கின் வந்து அதிகமாக யூஸ் பண்ணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அது இது நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. ஆடு மாடு தோல்லேருந்து நம்ம லெதர் செய்வாங்க, நம்மளுக்கு தெரியும். இதை நம்ம புதுசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இட் கெட்ஸ் டீப்பர். ஸோ வியட்நாமில் இந்த மாதிரி மிகப்பெரிய கம்பெனிஸ்க்கு ஸ்கின் சப்ளை பண்ணுறதுக்கு இது அங்கே ஸ்கின் வந்து டேனரிக்கு போகும், டேனரியில் அது கெமிக்கலில் முக்கிய எடுப்பாங்க, ஸோ தட் அது கெட்டு போகாது. அதுக்கப்புறம் அது இந்த மாதிரி சைனாவில் இருக்கிற சப்கான்ட்ராக்டர்ஸ்க்கு போகும், அவங்க வந்து அதை செய்கிறாங்க. சம்டைம்ஸ் அது பிராண்டோட ஃபேக்ட்ரிக்கே போகுது, அவங்க அதை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேக் உருவாகுது. இந்த ஸ்கின் வரணும்ல, அந்த ஸ்கின் வந்து அந்த ப்ரைஸை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு இவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணியுமே 4,000 ரூபாய் தான் பில் வருது. பட் ஸ்டில் இவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வியட்நாமில் crocodile ஃபார்ம்ஸ் இருக்குது. வியட்நாமில் முதலைங்களை வந்து ஃபார்மில் நம்ம கோழி வளர்க்குற மாதிரி வளர்க்குறாங்க. அந்த முதலைங்களை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரி நான் ரொம்ப டீட்டெயில்டாக போக விரும்பல, பட் கொடூரமான முறையில், ஏன்னா அது வந்து இப்போ ஹலால்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து வலி தெரியாமல் எடுக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் மெத்தட். அந்த மாதிரி எதையுமே ப்ராக்டிஸ் பண்ணாமல் அவங்க வந்து, ஏன்னா அதனால தான் லெதர் பெட்டராக வரும்லாம் கிடையாது, அவங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஆளில் அவங்க என்னன்னாலும் ஈஸியாக இருக்கோ அதை பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்குன்னு ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ரெகுலேஷன்ஸாக எப்படி அந்த லெதர் எடுக்கணும்னு ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் அங்கே இருக்கிற ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கிறது ஏகப்பட்ட எக்ஸ்போஸ் வீடியோ யூடியூப்பில் பார்க்க முடியுது. நானும் யூடியூப்பில் இவ்வளோ நாள் இருக்கேன், ஆனால் அந்த வீடியோலாம் பார்த்ததில்லை. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், ப்ரடா அனிமல் ஃபார்ம்னு சர்ச் பண்ணி பாருங்கள், ஒரு ப்ரடா crocodile ஃபார்ம்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் வரும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரடா, டிஆர், குச்சி எந்த பிராண்ட்னாலும் நீங்கள் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். ஆஸ்ட்ரிச் ஃபார்ம் போட்டு பாருங்கள், ஆஸ்ட்ரிச் ஃபார்ம் லெதர் அப்படின்னு போட்டு பாருங்கள், இது பைத்தான் லெதர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்கள், crocodile லெதர் ஃபார்ம்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் வரும். ஸோ அங்கே என்ன பார்க்க வேணான்னு நினைக்கிறவங்களுக்கு நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்ன பண்ணுறாங்கன்னு. அங்கே வந்து
லேக்ஸ் ஆஃப் crocodiles, லேக்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரிச், பைத்தான் எல்லாத்தையுமே ரியர் பண்ணுறாங்க, அவங்களே வளர்க்குறாங்க. பைத்தான் வந்து அமெரிக்கா, அது ஒரு தனி கதை. பட் ஆஸ்ட்ரிச், crocodile எல்லாத்தையும் பயங்கரமாக வளர்க்குறாங்க. வளர்த்ததுக்கப்புறம் அந்த ஆஸ்ட்ரிச் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கொள்வாங்க. அதோட ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிஞ்ச உடனே அதை வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ் அனுப்பிச்சு அதை வந்து ஆனால் ஒழுங்காக கொண்டா பரவாயில்ல, அந்த ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ண முடியாதுங்கிறதா மிகப்பெரிய பிரச்சனை. அந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாமல், அதுக்குன்னு ரூல்ஸ் இருக்குது, இப்படி தான் பண்ணணும், அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாமல் கண்டமானிக்கு கொள்றாங்க. அதுக்கப்புறம் அந்த லெதரை வந்து இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச் ஃபார்ம் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து இந்த crocodile ஃபார்ம் வந்து வியட்நாமில் இருக்குது. ஸோ அங்கேருந்து நான் டீட்டெயில்ஸ்குள்ளே போகலை, எனக்கே அது மறுபடியும் சொன்னேன்னா நீங்கள் நிறைய பேர் கஷ்டப்படுவீங்கன்னு தோணுது. ஸோ அந்த லெதர் எல்லாமே வந்து இட்டாலிக்கோ ஃப்ரான்ஸுக்கோ அனுப்பப்படுது. அங்கே இந்த லக்ஸுரி மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அவர் சைனாக்கு அனுப்பப்படுது. இந்த ரூட் சைனாலேருந்து அங்கே போகும், அவர் இங்கே டேரெக்டாக போகும். இங்கேருந்து டேரெக்டாக போச்சுன்னா அவங்க மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அதிகம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஆப்பிள், உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார பிராண்ட் வரைக்குமே வந்து அவங்களோட ஃபேக்ட்ரியாக சைனாவில் வச்சிருக்காங்க. பிகாஸ் இட்ஸ் மோர் எக்கனாமிக்கல் ஃபார் தெம். அது எக்கனாமிக்கலாக மட்டும் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் அங்கே ஏகப்பட்ட லேபர் லா மீறப்படுதுங்கிறது தெரிஞ்சும் ஏகப்பட்ட பேர் பேசியும் அதை நிறைய பண்ணிட்டுருக்கிற பெரிய பிராண்ட்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க அங்கே அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறம் அங்கே வந்து இந்த லெதரை ஒழுங்கான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இல்லாமல், ஒழுங்கான சிஸ்டம் இல்லாமல், மக்களை வந்து ரொம்ப லேபர் லாலாம் ஃபாலோ பண்ணப்படாமல் உருவாக்கப்படக்கூடிய ஃபேக்ட்ரிஸில் கம்மியான விலை அவன் தான் கொடுக்க முடியும். கரெக்டாக அவன் காம்படிஷனுக்கு பக்கத்து ஃபேக்ட்ரி 1000 ரூபாய் சொல்கிறேன், நான் அவனுக்கு 500 ரூபாய்க்கு தரேன். காமெடி இருக்குல்ல, நான் 50 ரூபாய்க்கு கொடுக்க போகிறேன்னு, எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப கம்மியான விலைக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அங்கே இதெல்லாம் செஞ்சு கடைசியில் மார்க்கெட்டுக்கு வருது. ஸோ நெக்ஸ்ட் டைம் யூ சி சம்மன் யூஸிங் அ டயோர் ஆர் ப்ரடா ஆர் திஸ் எல்வி பேக், அவங்ககிட்ட கேளுங்க இது எங்கேருந்து உருவாக்கப்பட்டிருக்குன்னு தெரியுமான்னு. எனக்கு எங்கே பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணி எவனோ ஒருத்தன் சைனாக்காரனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி வாங்கக்கூடிய பேக்ஸ்க்கு வந்து நம்ம லோக்கல் பீப்புள் எத்தனையோ பேரை சப்போர்ட் பண்ணலாம். இந்தியனை தான் வாங்கணும் இல்லை, நீங்கள் சைனாலேருந்து கூட வாங்குங்க. பட் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படாத பிராண்ட்ஸ்னு ஒரு சின்ன ரிசர்ச், ஏன்னா நீங்கள் லட்சக்கணக்கான ரூபாயை வந்து இதில் போட்டு வாங்குறப்போ டூ அ சிம்பிள் சர்ச். இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லாம் ஒழுங்காக இருக்கா, இது ஒழுங்காக தான் நம்ம கைக்கு வருதா, ஏன்னா நடுவில் இருக்கிற மக்கள் எவ்வளோ பேர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்கிறதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு பண்ணலாங்கிறது தான் என்னோட ஒரு சின்ன கருத்தாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது தெரியாதுங்கிறத அர்த்தமான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆலியா பட், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான ஹிந்தி ஆக்ட்ரஸ். கரெக்டாக அவங்க வந்து போச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த போச்சர்ஸுங்கிற படமே என்னன்னா எலிஃபென்ட்டோட ஸ்கின்னெல்லாம் வந்து கடத்துறாங்க, டஸ்கெல்லாம் கடத்துறாங்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் கதை. அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு ஆலியா பட் கிட்ட கேட்குறப்ப ஆலியா பட் என்ன சொன்னாங்கன்னா, ஏன்னா எனக்கு வந்து அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு அனிமல்ஸ் அவ்வளோ பிடிக்குங்கிறதுனால அனிமல்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் இந்த தந்தம் கடத்தக்கூடிய இண்டஸ்ட்ரி இருக்குது. ஆகுனா உங்களுக்கு கிடைச்சது தந்தம் மட்டும் தானே, அதனால் அதை வச்சு நாங்கள் படம் எடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் அதே ஆலியா பட் கூச்சி, ஓகேவா, அந்த ஸ்கின் பேக்கெல்லாம் உருவாக்கக்கூடிய, லெதர் பேக்ஸ் எல்லாம் உருவாக்கக்கூடிய கூச்சியோட பிராண்ட் அம்பாசிடர். ஆலியா பட்டுக்கு எனக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. அந்த ஸ்கின் வர்றதுக்கு முன்னாடி அனிமல்ஸ் எல்லாம் ஒழுங்காக ட்ரீட் பண்ணப்பட்டிருக்காங்கிறத அவங்க வெரிஃபை பண்ணாங்களா, அது செய்கிறதுக்கான குழந்தைங்கள்லாம் யூஸ் பண்ணாமல் அடல்ட்ஸ் மட்டும் தான் வேலை செஞ்சாங்களா, அந்த அடல்ட்ஸ் ஒழுங்காக வேலை செஞ்சாங்களா, இல்லை அவங்கெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டாங்களா, அது சைனாவில் செய்யப்பட்டிருந்துச்சுன்னா அந்த ஃபேக்ட்ரி ஒழுங்காக இருந்துச்சாங்கிற கேள்விகள்லாம் அவங்க கேட்டாங்களான்னு தெரியல. பட் இது ரிச்சோட ஒரு ப்ராப்ளம்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மேஜர், நான் என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் வந்து ஐ டோன்ட் திங்க் ஐ வில் பை அ டியார் பேக் ஆர் கூச்சி பேக் ஆர் ப்ரடா. எனக்கு லாஜிக்கே எனக்கு புரியலை. ஒரு பேக்கில் 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா போடுறது நம்மளுக்கே தெரியும். அது வெளியே பக்கத்து கடைக்கு போனால் 3000 ரூபாய் கிடைக்கும் நம்மளுக்கு தெரியும். இன்னமும் மைண்டுக்குள்ளே அந்த மிடில் கிளாஸ் மதன் கௌரி தான் உட்காந்துட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், டேய் வெளியே போனேன்னா 3000 ரூபாய் கிடைக்கும், இது எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கணும்னு. பட் அந்த இடத்துல போய் வாங்குறவங்க அது தெரிஞ்சு வாங்குறாங்களாங்கிறது தான் என்னோட ஒரு பர்டிகுலர் கொஸ்டின். ஆனால் லைட்டர் நோட், இந்த விலை வந்து மார்க்அப் பண்ணப்படுறது இருக்குல்ல, அது எல்லா இடத்துலையுமே பொதுவாக நடக்கும். அது என் பிரச்சனை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட 2 ரூபா காயின் இருக்குல்ல, இந்தியாவில் 2 ரூபா காயின் வந்து செய்கிறதுக்கு 1.28 ருபீஸ் தான் ஆகும். ஸோ டெக்னிக்கலி அந்த 2 ரூபா வந்து நீங்கள் உருக்கி அப்படி அதெல்லாம் தப்பு பண்ணிடாதீங்க. பட் அந்த 2 ரூபா காயினை வந்து செய்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு 2 ரூபா ஆகுது, அது 1.28 தான் ஆகும். அதே மாதிரி வந்து ஒரு 5 ரூபா காயினை செய்கிறதுக்கு 3.5 ருபீஸ் தான் ஆகும். 10 ரூபா காயினை செய்கிறதுக்கு 5.5 ருபீஸ் தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி மார்க்அப் பண்ணுறது ரொம்ப நார்மல். அண்ட் நம்மளோட லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட லெவல்னால் நான் அகெயின் அந்த மதன் கௌரி மிடில் கிளாஸ் மதன் கௌரி மைண்ட் செட்லேன்னு சொல்கிறேன். ஒரு பெப்சி நம்ம வெளியே போய் வாங்குறப்போ ஒரு 35 ரூபா கொடுத்து ஒரு பெப்சி வாங்குறோன்னா அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 10 இருக்கும். ஒரு லேஸ் பேக்கெட் 20 ரூபாய்க்கு வாங்கினோன்னா அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் மொத்தம் 10 ரூபா இருக்கும். ஒரு கேட்பரி டைரி மில்க் 50 ரூபாய்க்கு வாங்குறோன்னா அது 15 ரூபாய்க்கு செய்யலாம். ஒரு 100 ருபீஸ்க்கு இருக்கக்கூடிய டெட்டால் ஹேண்ட் வாஷ் வந்து ஒரு 20 ரூபாய்க்கு செய்வாங்க. ஒரு சர்ஃப் எக்ஸல் 500 ½ கிலோ வாங்கினீங்கன்னா 50 ரூபாய்னா அது 30 ரூபாய்க்கு தான் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்குமே நம்ம பிரேக் டவுன் பண்ணி போயிட்டு இருக்கலாம். பட் அது அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட லாஜிக்கு, அது அவங்களோட பிஸ்னஸ், அவங்களோட டேஸ்ட், அதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ இருக்குது, நம்ம விட்டுட்டு போயிடலாம். ஆனால்
இதோட வெளிப்பாடாக அங்கே இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்கர் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஒழுங்காக பே போக மாட்டேங்குது, அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னா நம்ம அங்கே கேள்வி கேட்போம்ல, நம்ம கேள்வி கேட்போம். ஏன்னா அவங்க நம்மளை மாதிரி ஒருத்தவங்க தான் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பயங்கரமாக சம்பாதிக்கிறவங்க இருக்காங்களா, இந்த கேள்வியே கேட்காம இது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக மட்டும் பார்த்துட்டு போகிறது ஒரு பிரச்சனைன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இதை நான் இவ்வளோ டீட்டெயில்டாக உங்ககிட்ட அட்ரஸ் பண்ணிருக்கேன். பைத்தான் பாம்பை பற்றி ஒரு கதை சொல்கிறேன்னு சொன்னீங்களா, அதை சொல்லி முடிச்சிடுறேன். பைத்தான் வந்து அமெரிக்காவில் எல்லாருமே பெட்டாக ஒரு காலகட்டத்தில் வளர்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பெட் ஃபார்மே பைத்தானுக்குன்னு இருந்துச்சு ஃப்ளோரிடாவில். அப்புறம் அந்த ஒரு ஹரிகேனில் வந்து ஒரு பெட் ஃபார்ம் வந்து அஃபெக்ட் ஆகி ஏகப்பட்ட பைத்தான் எஸ்கேப் ஆயிடுச்சு. அது காட்டுக்குள்ளெல்லாம் போய் பயங்கரமாக பைத்தான் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மக்கள் வந்து பைத்தானை வேட்டையாடலாங்கிற மாதிரி ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அங்கே நிறைய பேர் பைத்தானை வேட்டையாடி அந்த பைத்தான் ஸ்கின்னை வச்சு அவங்க இந்த வேலெட்டு, பிரேஸ்லெட்டு அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அது கவர்மெண்ட்டே சொல்கிறாங்க, இது காட்டுக்குள்ளே போய் இது வந்து காட்டுக்குள்ளே இருக்க அனிமல்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிடுது. ஏன்னா அது வந்து அந்த பைத்தானே பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கன் பைத்தான் கிடையாது, பர்மீஸ் பைத்தான். இங்கேருந்து பெட்டாக வாங்கி அங்கே பயங்கரமாக பாப்புலேட் ஆகி லோக்கல் அனிமல்ஸ் எல்லாம் அது அஃபெக்ட் பண்ணிருந்துச்சு. அது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். ஆனால் இந்த சிச்சுவேஷன் இருக்குல்ல, வேர் பீப்புள் ஆர் கெட்டிங் எக்ஸ்ப்ளாய்டட், வேர் அனிமல்ஸ் ஆர் நாட் பீங் ஸ்லாட்டட் ப்ராப்பர்லி, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அதை தான் உங்ககிட்ட அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். பட் உங்ககிட்ட ஃப்யூச்சரில் கன்சிடர் யூ ஆர் அ வெரி வெரி ரிச் மேன், உங்கள் என்னன்னாலும் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்தால் நீங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்டெல்லாம் வாங்குவீங்களா? இல்லை அதில் என்ன மாதிரி இருக்குது, நான் பார்த்து தாண்டி என் வேலையை பார்த்துட்டு போவேன், அவர் வேறு ஏதாவது நான் பெட்டராக வாங்குவேன்னு நினைக்கிறீங்களா? அட் த சேம் டைம் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிராண்ட்ஸை பார்த்து ஒரு மோகம் இருக்கா, இல்லை எப்படியாவது இதை வாங்கிடணும்னு? அப்படி இருந்துச்சுன்னா ஏன் அந்த மோகம் இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஏன்னா எனக்கு இல்லை, நான் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். அதனால் நான் உங்ககிட்ட கேட்குறேன். இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நானும் போட்டெல்லாம் பார்த்தேன். உண்மையிலே நம்மளுக்கு ஏதாவது எக்ஸைட்மெண்ட், ஏதாவது பயங்கரமாக கான்ஃபிடன்ஸ் வருதா, இதுவும் என்ன எனக்கு ஒன்றுமே தெரியலை. ஓகேவா, இந்த ப்ராபப்ளி இந்த சட்டை வந்து நான் ஒரு 500 ரூபா இருக்கும், 600 ரூபா இருக்கும். எனக்கு என்னமோ இது பீப்புள் ஆர் நாட் டிஃபைன்டு பை வாட் தே வேர் அப்படிங்கிறது வந்து என்னோட மைண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் உங்களோட ஒப்பீனியன் என்ன? வேராக இருக்கட்டும், பையாக இருக்கட்டும், அது வந்து நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி பண்ணுறவங்களோட லாஜிக் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். அது தப்பு கரெக்டுங்கிறதுக்குள்ளே வரல, பட் அதுக்கு ரீசன் என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். வேறு ஏதாவது டாபிக் இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமாக ஏதாவது நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ மீ அண்ட் இஃப் யூ வாண்ட் டு டெல் மீ சம்திங் மோர், நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மதன் கோரின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணுங்கள். ஒரு இங்கே கமெண்ட்டில் வந்து பின் பண்ணியிருக்கேன் லிங்க்கை. Definitely come and let me know. Love you all. Take care. Bye. Cheers MGs. Follow பண்ணலனா ஃபாலோ பண்ணுங்க Instagramலயும் YouTubeலயும். Cheers.